தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 25,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். தூத்துக்குடியில மீன்பிடி தொழிலுக்கு அடுத்தபடியாக பிரதான தொழிலாக உப்பு உற்பத்தியும் செய்யப்பட்டு வருகிறது. குஜராத்துக்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. கடந்த 13, 14ஆம் தேதிகளில் அதிக கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் அதிகமான மழைநீர் தேங்கியது. இதனையடுத்து உப்பள பாத்திகள்லையும் மழைநீரானது குளம்போல் தேங்கியது. இது கடலுக்கும் உப்பு பாத்திகளுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவிற்கு கடல் போல காட்சியளித்து வருகிறது. இதனால உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக நீர் தேங்கியுள்ள அந்த உப்பு பாத்திகளை உப்பு தண்ணீரை வடிய வைத்து உப்பு உற்பத்தி செய்வதற்கு இன்னும் 2-3 மாத காலம் ஆகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கூறிட்டு வராங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் முதல் வேம்பார் வரை சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் மழை காலங்களுக்கு உப்பு உற்பத்தி இருக்காது. தற்போது பருவம் தவறிய மழை காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரை இந்த மழை நீர் உப்பள பாத்திகளிலேயே தேங்கி இருப்பதால் மார்ச் மாதத்தில் தான் அடுத்த உப்பு உற்பத்தியானது துவங்கி இருக்கும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தற்போது கூறிட்டு வராங்க. இப்போ மழைநீர் தேங்கி இருப்பதால அந்த நீர் வடித்தால் மட்டுமே அடுத்த உப்பு உற்பத்தி செய்ய முடியும். இதனால் ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உப்பை தற்போது தயார் செய்து விற்பனை செய்யக்கூடிய பணியில் உப்பு உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. சராசரியாக ஒரு டன்னுக்கு 1,500 முதல் 2,000 ரூபாய் வரை விற்கக்கூடிய உப்பானது தற்போது தேக்கி வைக்கக்கூடிய உப்பை மட்டுமே விற்கக்கூடிய நிலை இருப்பதால் 4,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கூறிட்டு வராங்க. சுமார் 10,000 வரை தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் வேலையிலிருந்து காணப்படுவதாகவும் உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.